இறைவனும் நானும் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்குரிய பேராசிரியர் ரத்னவள்ளி அம்மா அவர்கள் திருப்பூரிலிருந்து நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ரத்னவள்ளி அம்மா அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். நமது விஷன் கல்வியில் ஆழியார் டிப்ளமா முடித்துள்ளார்கள். BA மற்றும் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் முடித்துள்ளார்கள். திருப்பூர் மண்டலத்தை சார்ந்த புஞ்சை புளியம்பட்டி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். கடந்த 2025ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். மேலும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளிலும் தொழிற்சாலைகளிலும் மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருகின்றார்கள். இந்தி மொழியிலும் மனவளக்கலை வகுப்பு நடத்தி வருகிறார்கள். அம்மாவின் வாழ்க்கை துணைவரும் ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை இறைவனும் நானும் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அவர்களை வணங்கியும், உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைந்து தொண்டாற்றி இன்பம் காணும் அனைத்து நிலை தெய்வங்களையும் வணங்கியும் வாழ்த்தியும், அன்றாடம் நம் வாழ்வை இயற்கையோடு ஒன்றி நடத்துவதோடு இயற்கைக்கும் வணங்கியும் வாழ்த்தியும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நிலை தெய்வங்களையும் வணங்கி வாழ்த்தி, என் இனிய காலை வணக்கத்துடன் என் சிறிய அறிவிற்கு எட்டியுள்ள சில அனுபவங்களோடு இறைவனும் நானும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இறைவனும் நானும் அப்படின்றத ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கிற போறோம். இது எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு தலைப்பு. ஏன்னா நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பாடல சொல்லுவாங்க. ஏன்னா இருக்குது உள்ளே இருக்குது, ஆனா நம்ம எங்கெங்கயோ இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. அதை உணரணும், தானே உணரணும். இல்லைன்னா குரு மூலமா அவரு உணர்த்தி உணரணும். இது ரெண்டே விதம்தான். ஒண்ணு தானே உணர முடியும், இன்னொன்று குருவின் மூலமாக உணர்த்தி உணர்தல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த இறைவனை நம்ம எங்க போய் உணரலாம்? நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்கள் மூலமா மட்டும்தான் உணர முடியும். நம்மளுடைய செயல்கள் தான், செயலுக்கேற்ற விளைவாக வருவதுதான் இறை நீதி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, நான் யார் என்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி வரும் நாட்டமுடனே ஒழிக்கும் ஊன் உருவே வாகனமாம் உள்ளி இயங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வானறிவாம் அதுவே நான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது நான் யாருன்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கொஷின் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த உடல் உயிர் அறிவு இது என்ன பண்ணுது? மூணுமே தனித்தனியா நம்ம பிரிக்க முடியாது. மூணுமே இணைப்புலதான் இருக்குது. நல்ல இணைப்பால் கூடி நலமுடனே இருக்குது. இந்த ஊன் உருவம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்திருக்கு? ஒரு வாடகை வீடுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? வாகனம் தான் இது. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர்ந்து தூய்மை செய்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஊன் உடம்பு. அதனாலதான் இத வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
உள்ளியங்கும் ஆற்றல் உயிர். இந்த உள்ள இருக்கக்கூடிய உயிரான ஆற்றலானது எது? வான் கடந்த மெய்ப்பொருளே. மெய்ப்பொருள்னா என்னது? மறைந்திருக்கக்கூடிய மறைபொருள். கண்ணுக்கு எடுத்து யாருனாலையும் காமிக்க முடியாது. நான் இப்படிதான் உணர்ந்தேன்னு சொல்லி யாருனாலையும் சொல்லவும் முடியாது. உணர்ந்தவற்றை உணர்ந்தவங்க தான் புரிய முடியும். இப்போ ஒரு தேன் எடுத்துக்கோங்க. தேன் நல்ல தித்திப்பா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனா நான் சொல்லிக்கிட்டே இருந்தா அதோட சுவை நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாதான் அதோட தித்திப்பு என்னன்றதை என்னால உணர முடியும். அதே மாதிரிதான் இறைநிலையும். இறைநிலை என்பது உணர்ந்து உள்ளிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியத முழுமையான உணர்வின் மூலமா மட்டும்தான் நம்ம அந்த அறிவை பெற முடியும். அததான் மகரிஷி அவங்க அழகா சொல்றாரு. இப்ப இயற்கை வளங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப செழிப்பா இருக்குது. எந்த ஒரு நிறைவாவே இருக்குது. அனைத்திலும் நிறைவு. இப்ப இந்த இயற்கை வளங்களை நம்ம எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகும். இந்த விஞ்ஞான வளர்ச்சி மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மனிதன் வாழ்வில துன்பங்கள், சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிறோம். நன்மைக்காக தான் எந்த விஷயத்தையுமே இயற்கை படைச்சிருக்குது. விஞ்ஞானமும் பாத்தீங்க அப்படின்னா நன்மைக்கு தான். இப்ப விஞ்ஞானம் இருக்கிறதுனாலதான் நான் இதுல பேச முடியுது. இப்ப விஞ்ஞானம் இருக்கிறது நன்மைக்கு தான். இயற்கை நீதி, இயற்கை நியதியோடு ஒத்து வாழும் போது மட்டும்தான் நம்ம இறையாவே உணர முடியும். ஏன்னா இயற்கையோடு ஒன்றி வாழணும். இயற்கை நமக்கு என்னெல்லாம் நன்மை அளிச்சிருக்கிறதோ நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இத மகரிஷி அழகா சொல்லுவார். இந்த நாள் மூலமா இன்னொருத்தன் எப்படி முன்னேறக்கூடாது, அடுத்தவன் முன்னேறிட்டியான்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காம போயிருமே அப்படியெல்லாம் நினைச்சிட்டு பிறருக்கு கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். என்னை விட இன்னொருத்தன் வசதியானவனா இருக்கக்கூடாது, அவனுக்கு மேல நான் வசதியாகணும், பொருள் சேர்க்கணும். பொருள், புகழ் எல்லாமே என்ன பண்ணிருது? புலன் இன்பம். எல்லாத்தையும் கடந்து புலன்களுக்குள்ள போய் சிக்கிடுறோம். அப்ப இந்த புலன்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப நான். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும், உள்ள இருக்கக்கூடிய இறைவனை எப்படி உணரணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த மகரிஷி அழகா வள்ளலார் நூல் பத்தி சொல்லுவார். அதாவது வள்ளலார் தான் இறைவனே எனக்கு நீ இவ்வளோ எனக்கு அருள் கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்ததை சொல்லுவாரு. அப்ப சொல்லும்போது அத மகரிஷி எவ்வளவு அழகா சொல்லுவாங்க அப்படின்னா, இறை நிலை மன அலை அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளலார் சொன்னதை மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. இறை நிலையதான் மன அலையாக வந்துள்ளது. அப்ப அந்த மன அலைய உள்ள போய் நம்மளுடைய புலன்களுக்கு எட்டாத ஒரு அறிவில கொண்டு போய் இணைக்கும் போது அந்த மன அலையானது இறைநிலையோடு கலந்துவிடும். அப்ப இதை தானே உணர்ந்தவர் வள்ளலார் தானே உணர்ந்ததை அப்படியே மகரிஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெவிலியேஷன், தானாக உணர்ந்தத ரெவிலியேஷன் அப்படின்னு சொல்றாரு. இதுவே உணர்த்தி உணர்ந்ததை என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு, உணர்த்தி உணர்தல். அப்ப வள்ளலார் தான் உணர்ந்ததை எடுத்துரைத்ததை மகரிஷி அழகா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குதான் ஞானமும் வாழ்வும் அப்படின்றதுல ஒரு கவி அழகா கொடுத்திருப்பாரு. அத்துவித வித்தையினால் பிரம்ம வித்தை உயர்வாகவும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. என்ன சொல்றாரு? அத்துவித வித்தை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இறைநிலையானது பிரம்ம வித்தை உயர்வாகவும் பிரம்மமாகவே நாம் அந்த உயர்வானது உணரக்கூடியதற்கு வெறும் வேதாந்தம் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கிட்டிடாது, கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணு முதலாய் அண்டங்களாகி அனைத்திலும் இருக்கிறான். அத்துவிதமாகி அவனே எங்குமாகி அணு முதலாய் அணு முதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி.
சூட்சுமமாய் நிறைந்த தன்மை, சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின், அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையன் என்ற வித்தையது. தனையன், யோசிச்சு பாருங்க. தானேயான தனையன் என்ற வித்தை அது. நானே இறைவனாக உள்ளேன் அப்படிங்கிறத உணரணும். எப்ப? எல்லா இடத்திலையும் எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்ப எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க. ஆதி காலத்துல இருந்து இறைவனை தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அறிவின் மேன்மையில உணர்ந்தவங்க என்ன பண்றாங்க? உணர்ந்துட்டாங்க. ஆனா உணர்ந்தாலும் அதை என்ன பண்ண முடியல? எடுத்து சொல்லவே முடியல. ஏன் எடுத்து சொல்ல முடியல அப்படின்னா, அந்த மொழியால, எந்த ஒரு மொழிகளால சொல்லணும் அப்படின்றது அந்த உணர வைக்க முடியல. இந்த விஞ்ஞான காலத்துல மனுஷன் இறை உணர்வு பெறணும் அப்படின்னா, அந்த இறையாற்றலோடைய, நான் அப்பதே சொன்ன மாதிரி, அந்த இயக்க நியதியும் அந்த இயக்க நீதியும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதை பின்பற்றி வாழணும். முதல்ல நம்ம எதையாவது பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. சரி, இப்ப இறைவன் நன்மையை மட்டுமே படைச்சிருக்கலாம்ல, ஏன் கெட்டதையும் படைச்சாரு? இப்ப இன்பம் துன்பம்னு சொல்றோம். இப்ப இன்பம் துன்பம் அப்படிங்கும் போது ஒரு ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் கேக்குறாரு, அதாவது இறைவன் நன்மையை மட்டுமே படைச்சிருக்கலாம்ல, ஏன் தீமையும் படைச்சாரு? இப்ப நன்மையை எப்படி நம்ம ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி தீமையை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு மனநிலை வந்துடணும் இல்லையா? ரெண்டையும் சமமா எடுத்துக்கணும்ல. ஆனா அதை மட்டும் ஏன் நம்ம பிரிச்சு துன்பத்தை மட்டும் ஏத்துக்கிட்டு கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்ப குரு சொல்றாரு, சரி நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. ஓகே. அதுக்கு அடுத்து மத்தியானம் சாப்பாடு டைம் வருது. அப்ப சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு பாத்திரத்துல பாலும் இன்னொரு பாத்திரத்துல சாணமும் கொடுக்குறாரு. அவரு சீடன் என்ன குருவே, நீங்க இது பால் ஒரு இதுல கொடுத்துட்டு சாணத்தை ஒரு இதுல கொடுக்குறீங்களே, இது எப்படி நான் ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது குரு சொல்றாரு, இந்த பால் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி, இன்பம். இதுவே இந்த சாணம்ங்கிறது எங்க இருந்து வருது? பசுவிடம் இருந்துதான் வருது. பாலு சாணம் ரெண்டுமே பசுவிடம் இருந்துதான் வருது. அந்த சாணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை உலர வச்சு மண்ணுல போட்டு அதை உரமா மாத்தணும். அதே போல நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பத்தை வாழ்க்கைக்கு தேவையான உரமாக்கி அந்த அனுபவத்தை உரமாக்கணும். துன்பத்தின் மூலமா கண்டிப்பா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தையே உரமாக மாற்றி நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. அப்ப எதுவுமே எப்படி இருக்குது? என்னுடைய மன நிலையை பொறுத்துதான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. எதுவுமே நான் ஏற்றுக்கொள்ள தன்மையில இருக்கும்போது மட்டும்தான் என்னால உணர முடியும். பிரிச்சு நான் வேறு இறைவன் வேறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால உணர முடியாது. சரி, ஓகே. இப்ப சரி, நம்ம ஏன் உணர முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஆல்ரெடி மனவளக்கலையில இருக்கக்கூடிய அனைத்து நிலை அன்பர்கள் அனைவருக்குமே தெரியும், களங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த களங்கங்கள் இருக்கும்போது அதை நம்ம ஒரு நல்ல குணங்களா, தீய குணங்களா இருக்கிறத நல்ல குணங்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும் எல்லாமே. அப்ப அந்த நல்ல குணங்களா மாத்துவதற்கு தான் இன்னைக்கு தடைகள் இருக்கு. நமக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா வெளியில இருந்து இல்ல, உள்ளுக்குள்ள இருக்குது. எங்கிட்டதான் அந்த தடை எல்லாமே இருக்கு. அந்த தடையை நம்ம எப்ப நீக்கணும்? அந்த நீக்குவதற்குத்தான் மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தனையும் நம்ம பின்பற்றணும். இயற்கையோடு ஒத்து வாழணும், பின்பற்றியும் வாழணும். எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சு நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இந்த தவறை நம்ம எப்ப சரி பண்ணிக்கிறது? அதான் ஒரு பழைய பாடல் ஒண்ணு அழகா சொல்லுவாங்க,
ஆசை களவு கோபம் கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை களவு கோபம் கொள்பவன் யாரு? பேச தெரிந்த மிருகம் அப்படின்றாங்க. நீ பேசுறது அப்படிங்கிறது 6வது அறிவுடைய சிறப்பம்சம். அப்ப இந்த 6வது அறிவோட சிறப்பம்சமா இருக்கக்கூடியத நம்ம உணராம என்ன பண்ணிடுறோம்? ஆசையோட களவு கோபம் வந்துருது. அப்ப அஞ்சறிவுக்கு போயிடுறோம்னு அர்த்தம். இதுவே அடுத்த வரியில சொல்லுவாங்க, அன்பு நன்றி கருணை. அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்பாங்க. அன்பு நன்றி கருணை. இது எங்க நம்ம மனவளக்கலையில ஆட் பண்ணலாம்னு பாருங்களேன். ஒழுக்கம் கடமை ஈகை. ஒழுக்கம் அன்பு வந்துருச்சு, கடமை நன்றி வந்துருச்சு, கருணை ஈகை வந்துருச்சு. அப்ப ஒழுக்கம் கடமை ஈகை இது இருந்தாதான் அனைத்து உயிர்களும், அதுவேதான் அனைத்து நூல்களும் சொல்லுது. இப்ப இறைநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பெருவெளியே வளம், இந்த வளம் யாராலையும் பறிக்க முடியாது, யாராலையும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது இயற்கையோட படைப்பு அப்படியேதான் இருக்கு. பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம். இதையே நம்ம இதுல குர்ஆன் நூல்ல சொல்றாங்க, நிகரற்ற அன்பாளன் அளவற்ற அறிவாளன் அருளாளன், அளவற்ற அருளாளன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? நிகரற்ற அன்பாளன் அளவற்ற அருளாளன் அப்படின்னா வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப அல்ல அல்ல குறையாது. இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவு விஷயங்கள் அன்றாடம் பாத்தீங்கன்னா நம்ம வாகனங்கள்ல போறோம். இந்த வாகனங்கள்ல போகும்போது நிறைய விஷயங்கள், புகை பொல்யூஷன் அந்த மாதிரில நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுத்திடுறோம். ஆனா அந்த இயற்கை மறுபடியும் நமக்கு அதை ஃபுல்லா பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனை கொடுக்குது பாருங்க. ஏதாவது நம்ம மேல கோவப்படுதா இயற்கை? அப்ப மறுபடியும் அதை பியூரிஃபை பண்ணி நமக்கு மறுபடியும் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனாவே மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா அதையும் அளவுக்கு அதிகமா போகும்போது ஏதோ ஒரு விதத்துல இயற்கை சீரழிவு வந்துருது. நம்ம அதுக்கு காரணம் நம்ம தான். அதுக்கும் யாரு காரணம்? இயற்கை காரணம் கிடையாது. அப்ப இறைநிலை என்பது நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நானே இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணரும் போதுதான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் 1992 லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு சாந்தமாணிக்கா அப்படின்ற இடத்துல போய் ஒரு வாடகைக்கு வீட்டுல இருந்தாரு. அப்ப இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு அசரீரி குரல், உள்ளுணர்வா மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, உணர்ந்தது அப்படின்றத விட அது பாசையால ஊடுருவும் கருத்து அப்படிம்பாரு. ஊடுருவும் கருத்து, இறைநிலை மூலமா தனக்குத்தானே ஊடுருவும் கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படிங்கிறது அங்க இருக்கும்போதுதான் மகரிஷி அவர்கள் எழுதினாங்க. இப்ப இறைவனை பற்றி தனக்குத்தானே உணர்ந்து அவர் சீக்கிரமா உணரல இல்லையா? நம்மளுக்கு நம்மளுடைய அருட்தந்தையோட வாழ்க்கை வரலாறு தெளிவா தெரியும். எவ்வளவு துன்பப்பட்டு அந்த துன்பத்துல வந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாதான் அறிவை உயர்த்தினாரு. அந்த அறிவின் உயர்வுல உணர்ந்ததுதான் இறைவன். நானாக இருக்கிறேன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னு சொல்றாரு. அவனும் நீயும் ஒன்றாய் இணைந்த இடம் எது? அறிவு முழுமை அது முக்தி. ஓகே, இப்ப நம்ம இதுல பகவத்கீதையிலுமே சொல்லுவாங்க, கர்மண்யே வாதி காரஸ்தே, கர்மண்யே வாதி காரஸ்தே அப்படின்னா என்னது? பலன் இல்லாத, பலனே இல்லாத ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க.
எந்த இடத்துல நம்ம பலன் கருதி ஒரு செயலை செய்யறோமோ அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் கிடைக்கிறது. அப்ப அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதப்ப நமக்கு நிறைய உள்ள இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் எல்லாமே மேல வந்து நம்மள தவறான ஒரு செயல்கள்ல ஈடுபட வச்சிருது. 6வது அறிவை முழுமை அடைவது. அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, முக்தி அடைய முடியாது. வந்து ஒரு இறைவன்ட்டு போய் ஒரு எருமை மாடு கேட்டுச்சாமா, பசுவை மட்டும் எல்லாருமே வந்து தெய்வமா வணங்குறாங்க, ரொம்ப வந்து அன்பா வச்சுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரிதான் நாங்களும் பால் மோர் தயிர் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுச்சாமா. அதுக்கு வந்து இறைவன் சொன்னாராம், சரி ஓகே, நானும் உனக்கு அந்த வரத்தை கொடுக்குறேன். ஆனா நீ வந்து இந்த சகதின்னு சொல்லுவோம் இல்லையா, சகதி, அதாவது ஈரமா இருக்கக்கூடிய அந்த மண்ணு, மழை பெஞ்சிருந்துச்சுன்னா ஈரம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் நீ உருண்டு பெறலாம இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எப்படி முடியும், அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி போச்சு. அப்ப இன்னொரு பக்கத்துல இருக்கும்போது பார்வதி கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து அந்த வரத்தை கொடுக்கல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவைன்னா நான் ஒரு விஷயத்த நான் தியாகம் பண்ணணும். எனக்கு விஷயம் தேவைன்னா ஒரு விஷயத்த நானு தியாகம் பண்ணாதான் கிடைக்கும். அப்ப அது தியாகம் பண்ண ரெடியா இருங்க. அதனால அதோட அது அப்படியேதான் இருக்கும். எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டே தான் இருக்கும். நம்ம திட்டும்போது கூட எப்படி திட்டுவோம் எல்லாரையும், எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிற, எருமை மாடு மாதிரி மந்தமா இருக்க, இப்படிதான் நம்ம திட்டுறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இறைநிலையை உணரணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம கிட்ட அருட்தந்தை என்ன கேட்டிருக்காரு, நம்ம கிட்ட கேட்பாரு இல்லைங்களா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, இறைநிலை அடைவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க உங்ககிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப என்கிட்ட என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல வாழ்க்கையில உணரணும். உணர்வதற்குத்தான் அகத்தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற எல்லார் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. அப்ப நம்ம தவம் செய்ய 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 என்ன பண்ண முடியும், நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போறதுக்கு தேவையான பயணத்துக்கு உரிய செயல்களை செய்ய முடியும். கர்மம்னா என்னது, செயல். அப்ப நான் ஒரு செயல் நல்ல செயலா செய்யணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையாக இருக்கக்கூடிய அந்த மன அலைய நான் முதல்ல குறைவுக்கு கொண்டு வரணும். அந்த குறைவுக்கு கொண்டு வர்றதுதான் நமக்கு அருட்தந்தை அவர்கள் அகத்தவத்தை கொடுத்தாரு, அதோட அகத்தாய்வையும் கொடுத்தாரு, தற்சோதனை கொடுத்தாரு. தவம் இல்லாத தற்சோதனை ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி தற்சோதனை மட்டும் பண்ணிட்டு தவம் இல்லாம பண்ண முடியாது. நம்ம தவம் பண்ணினாதான் தற்சோதனைக்கு உள்ளேயே நம்ம வந்து போக முடியும். நான் செய்யறது தவறு அப்படின்னு நான் எப்ப உணர முடியும், தன் தவறை தானே உணரணும் இல்லையா, திருத்தம் பெறணும். திருத்தம் பெறாம என்கிட்ட இருக்கக்கூடிய தன்முனைப்பு குறையாது. என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால என்ன பண்ண முடியாது, வெளியில தூக்கி போட முடியாது. தேவையில்லாத விஷயங்களை என்னால தூக்கி போட முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம மகரிஷி வந்து இந்த அருட்பேராற்றின் அன்பு குரல்ல இறைவனை உணர்ந்ததை பற்றிய கவிகள் கொஞ்சம் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் மனிதனுக்குரிய கவிகள் எழுதியிருப்பாரு. அதாவது செயல் விளைவுக்கு நீதி, செயலுக்கு விளைவாக வருவதுதான் இறை நீதி. செயல் நம்ம என்ன செய்யறோமோ அந்த விளைவா வந்து நிக்குது பாருங்களேன், அந்த இடத்துல இருக்கிறதா என்னது, இறை நீதின்னு சொல்லுவோம். அப்ப இதையெல்லாம் நான் வந்து ஒரு செயல் செய்யும் போது பின்விளைவு என்னன்னு சொல்லி நானு யோசிக்காம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல இறைநீதி வந்து கண்டிப்பா இருக்கும், கேட்கும், நமக்கு கண்டிப்பா அது நடக்கும். அதை நம்மளால ஏத்துக்கிற முடிய மாட்டேங்குது. தன்னிடம் இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையா உணரணும். அதுதான் அத்தனை மகான்களும் அத்தனை புராணங்களும் நூல்களும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு.
ஒவ்வொரு இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய கிறித்துவத்திலையும் அதுதான் சொல்லுவாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளேயே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அத்தனை மதங்களும் அத்தனை இறைவனும் அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அன்பும் கருணையும். அன்போட கருணையோட அனைத்து உயிர்களிடத்திலும் ஒரு ஆப்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம அருத்தந்தை சொல்லியிருக்கிறார் விளக்கம். ஒரு ஆப்பிள் எடுத்தீங்க அப்படின்னா அதுலயும் அணுக்களின் கூட்டா பார்க்கணும். ஒரு மலர் எடுத்தீங்க அப்படின்னா அதுல அணுக்களின் கூட்டா பார்க்கணும். அப்ப அணுவன்றி ஒண்ணும் அசையாது. அணு இல்லைன்னா எந்த பொருளுமே கிடையாது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி. ஆதிங்கிறது அதுதான், அந்தம்ங்கிறது அதுதான். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி. இப்ப நம்ம சுத்த வெளியிலிருந்து சுழலலை வருது, சுழலையிலிருந்து விண்ணு உருவாகுது, விண்ணிலிருந்து விரிவலை வருது, அந்த விரிவலையிலிருந்து காந்தம் உருவாகுது. காந்தம் இல்லாமல் எந்த ஒரு ஒரு செயல்பாடும் கிடையாது. கடவுள் நிலை அறியாமல் காந்த நிலை அறிவது. அப்ப நம்ம மெய்ப்பொருள் என்பது அணுவும் காந்தம் அனைத்துமே ஒன்றுதான். எங்க இருந்து உருவாச்சு? இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போயிட்டு நம்ம அங்கேயே தங்கிட முடியாது இல்லையா? திரும்ப நம்ம இடத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம திரும்பி போறதுக்கு அந்த பாதை பயணம் தெரியணும். வந்த வழியை நான் மறந்துட்டேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? நான் எங்க இருந்து வந்தேனோ அங்க போய் என்னால சேர முடியாது. அப்ப அந்த சேர முடியாது அப்படின்றத என்னது? நம்ம மறதி. எதுக்காக பிறந்தோம்ன்றது மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் அங்கிருந்து வந்ததும் இங்க இருக்கிறது. அப்ப இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல நான் முழுமையா உணரணும். நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் தான் அழகா சொல்லுவாரு. இறை என்பது தெய்வ நிலையை குறிக்கும் சிறப்பு சொல் அப்படிங்கிறார். தெய்வ நிலையை குறிக்கக்கூடியது எது? இறைதான். அதை இன்னும் சொல்லுவாரு. இன்னும் எங்கும் இறை துகள்கள் இறைந்து கிடப்பதால் அதற்கு இறை என்று பெயர். எல்லா இடத்துலயுமே இறை துகள்கள் இறைந்து கிடக்கிறது. நான் பேசுற இந்த செல்லுல இருக்குது, என்னுள் இருக்குது, இருக்கக்கூடிய அனைத்து எல்லா இடங்களிலும் எல்லாமாகவும் அனைத்து இடங்களிலும் நீக்கமர இறைந்து கிடப்பதால் அதற்கு இறை என்று பெயர் அப்படின்னு சொல்ற. மாபெரும் பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் மூலமானதும் புலன்களை கொண்டு வேகம், காலம், பருமன், தூரம் என்ற 4 அளவைகளாலும் கணிக்க முடியாததும் அறிவு புலன்களின் மூலமாக தேடும்போது இல்லை என்றும். அறிவு எப்படி? புலன்கள் மூலமாக. இந்த 5 புலன்களை மட்டும் வச்சு நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் இறைவன் அப்படின்னா இல்லை என்றும். தனது 6வது அறிவின் உயர்விலே, தனது 6வது அறிவின் உயர்விலே ஆராயும் போது உண்டு என்று உணரக்கூடியதுமான உண்மை நிலை எதுவோ அதுவே தெய்வம் என்று வழங்கப்படுகிறது. நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த பேரியக்க மண்டலத்துல முழுமையா என்ன இருக்குது? ஃபுல்லா அனைத்து நிகழ்ச்சிகளுமே எல்லாத்துக்கும் மூலமான நம்மளுடைய மெய்ப்பொருள் இருந்துதான் கிடைக்குது. அதுதான் பெருவெளியான சுத்த வெளின்னு சொல்றோம். அப்ப அந்த சுத்த வெளியில இருந்து நடைபெறக்கூடிய அந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சி எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? இந்த புலன்களை வச்சு நம்ம வேகம், காலம், பருமன், தூரம் வருது, இதை அளவைகள்னு சொல்லுவோம். நம்ம இந்த அளவைகள் மூலமாக கூட கணக்கிட முடியாது. எப்ப புலன்கள் மூலமா நானு அதை உணரணும்னு நினைக்கும் போது மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த 6வது அறிவு, புலன்களை கடந்த அறிவு. நம்ம எல்லாருமே மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா பயன்படுத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான்.
அப்ப இந்த 6வது அறிவை எப்ப பயன்படுத்துறோமோ அதுதான் நுண்மான் நுழை புலன் அறிவுன்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார். நுண்மான் நுழை புலன் அறிவு. அப்ப 5 புலன்களையும் கடந்து மெய்ப்பொருளாகி நிற்கக்கூடிய அந்த அறிவின் மூலமாக அப்ப உணரும் போதுதான் நம்ம இந்த இறைநிலையை உண்டு என்று உணர முடியும். அதுதான் உண்மை நிலை. அப்ப இந்த உண்மை நிலைய உணர்வதற்கு எதை பயன்படுத்தணும்? நம்மளுடைய 6வது அறிவை பயன்படுத்த வேண்டும். நம்ம எல்லாருமே கேட்ட உடனே ஒரே பதில் சொல்லிடுவோம். நமக்கு எத்தனை அறிவு மனுஷங்களுக்கு? 6 அறிவு. 6 அறிவு இருக்குதா? இருக்கு. அப்ப 6 அறிவு இருக்குன்னா என்கிட்ட பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் இது எல்லாமே இருக்குதா? இல்லையா? பேராசை இருக்கு, சினம் இருக்கு. பேராசை ஆசை ஏற்படும் போதே வந்துருது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 6 குணங்களும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நான் 6 அறிவு இருக்குன்னு ஒத்துக்கலாம். அப்ப இதையெல்லாம் எனக்குள்ள இந்த புலன்கள் மூலமா நான் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி இறைவனை உணர முடியும்? நானே அப்படிங்கிறத உணர முடியும். நம்ம வெளியில தானே தேடிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அருட்தந்தை தான் ஒரு இதுல வந்து ஒரு ஸ்பீச்ல தான் சொல்லியிருப்பாரு. தேவையற்ற கற்பனைகள், தேவையற்ற அதாவது அர்த்தமற்ற சடங்குகள், இந்த மாதிரி இதன் மூலமாவே நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த காலத்துல பெரியவங்க வந்து எங்கும் நிறைந்தது, எல்லா இடத்துலயும் இருக்குது, இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க. அத கண்கள் மூலமாக, இந்த புலன்கள்லயே முக்கியமா இந்த கண்கள் மூலமாக நம்ம வந்து என்ன பார்க்கலாம்? இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சுத்த வெளியை பார்க்கலாம். பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய நம்மளால பார்க்க முடியுமா? வாய்ப்பு இல்லை, பார்க்க முடியாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா எல்லாமே அருட்தந்தை அவர்கள் சொன்னதுதான். ஒரு எறும்பு வந்து ஒரு யானையை கடிக்குது அப்படின்னா அந்த எறும்புனால யானையை பார்க்க முடியாது. பறந்து விரிந்து இருக்கும் யானை. அப்ப அந்த எறும்பு வந்து குட்டியா இருக்கும். அந்த கண்களால விரிந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் இப்ப நம்மளும் இருக்கிறோம். அகண்டு விரிந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்மளால உணர முடியல. ஏன் உணர முடியலன்னா சிறிய அறிவிலேயே இருக்கிறோம், சிற்றறிவிலேயே இருக்கிறோம். சிற்றறிவுனா என்னது? புலன்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த புலன்களுக்குள்ளேயே சிக்கிட்டு இருந்ததுலதான் என்ன பண்ண முடியல நம்மளால? எனக்குள்ள கடந்து போக முடியல. உள்ளே கடந்து செல், கட உள் கட, உள்ளே கடந்து சென்றால் நீயே இறைவன். இதுதான் நம்மளுடைய முழுமையான இந்த பிறவியின் நோக்கம். நானே அதுவாக, அதுவே நானாக உணரும் தன்மை. எவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிச்சோம்னா நம்மளுடைய ஆயுள் பத்தாது அப்படின்னு என்னோட நான் சொல்லுவேன். ஆயுள் பத்தாது. நம்ம வேதாத்திரியத்துல நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆயுள் முழுக்க கத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நானும் அப்படின்ற ஏன் இதை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கும் நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள்ல நானுமே வந்து அந்த தீய குணங்கள்ல இருந்திருப்போம். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய பர்சனலுக்கு நான் சொல்றேன். அனைத்து தீய குணங்கள் நிறைய இருந்துச்சு. அதை எல்லாமே நம்ம எனக்கு தெரியாம நம்ம செய்யும் போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா நிறைய துன்பங்கள் வந்துச்சு. ஆனா நம்மளுடைய வேதாத்திரியத்துல நம்ம இதை வந்து தொடர்ந்து இதை பின்பற்றி வந்ததுனால அந்த துன்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துச்சு. இது ஏன் நடந்துச்சு? நான் அன்னைக்கு செஞ்ச செயல் இன்னைக்கு எனக்கு வந்து அது தீமையா வந்து நின்றுச்சு, தீமையை கொடுத்துச்சு. அப்ப அதை நான் செஞ்சது தானே. ஒரு பாத்திரத்துல வந்து நான் சாப்பாடு செய்யறேன் அப்படின்னா அது நான் பண்ணதுதான். அதோட விளைவா அந்த சாப்பாடு வருது. அரிசியை போட்டோம்னா சாப்பாடு வருது. அப்ப அந்த சாப்பாடை நான் தான் சாப்பிடணும். அதுதானே. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய செயல் என்ன செயலோ அதுக்கு விளைவா வருது. அதை ஏற்றுக்கிற முடியாம அப்படியே நம்ம திணறோம், பயப்படுறோம், பதட்டப்படுறோம். அப்ப
அப்ப அதை எப்ப நம்ம வந்து பக்குவமா ஹேண்டில் பண்றது, அதுதான் நம்ம யோசிக்கணும். எல்லாத்தையுமே ஒரு அவசர காலம், பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சைட்ல பழமொழின்னு சொல்லுவாங்க, அவசரத்துல கைவிட்டா அண்டாக்குள்ளோட போகாது அப்படின்னு. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விளைவறிந்த விழிப்பு நிலையில ஏன் செய்ய மாட்டேன்றோம்? இப்ப தடுக்கிற விஷயங்களை பூரா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் இல்லையா? இல்லைன்னா பொருளை தேடி போகணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொருள் தேவைதான். ஆனா அந்த பொருள் தேடல மட்டுமே நம்ம இருந்தோம் அப்படின்னா உண்மையை உணராத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். அந்த உண்மை நிலையை உணரணும்னா, இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 24 ஹவர்ஸ் நமக்கு இருக்குது ஒரு நாள் அப்படிங்கிறது. இப்ப இந்த 24 ஹவர்ஸ்ல நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கும் ஒரு தவம் பண்றதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்றோம். இந்த வார்த்தை நிறைய இடங்கள்ல நான் வகுப்பெடுக்க போகும்போது சொல்லுவாங்க. அதனால நான் ஷேர் பண்றேன். ஏன் நேரம் இல்லாம நமக்கு போகும்? 24 மணி நேரம் இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. 30 மணி நேரம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கும் ஒரு வேலையை வச்சு உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நிறைவு இல்லை. நிறை மனம் தடைப்பட்டு போச்சு. இன்னைக்கு எனக்கு இறைவன் இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, நாளைக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியுமே. அதுதான் வற்றாயிருப்பு பேராற்றல் ஆயிடுச்சே. அல்ல அல்ல குறையாதே. நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நம்மளை படைச்சிருக்குது. ஒரு சின்ன கொசு, அதாவது ஒரு கொசு பாருங்க, அந்த கொசு மூலமா ஒருத்தவங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்குது. அந்த பிளட்டை டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்களை வந்து அதை கடிக்கணும். எவ்வளவு சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இயற்கை பாருங்க, எந்த சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு இயற்கை இதெல்லாம் படைச்சிச்சு? அப்படியே படைச்சிருக்குது. இப்ப இயற்கையாவே அவ்வளவு அறிவோட, அவ்வளவு அறிவின் தன்மையை முழுமையடைய வச்சுதான் நம்மளை அனுப்பியிருக்குது. நம்ம ஏதோ வேற பாதை மாறி போய்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ட்ராக் மாறும்போது நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கறத நம்ம வந்து உணரலாம். அது உணரல அப்படின்ற பட்சத்துல நமக்கு கண்டிப்பா பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். அதனால நான் வந்து முழுமையா ஒரு விஷயம் சொல்லி என்னோட அனுபவத்துல நான் சொல்லி நிறைவு செய்யறேன். அதாவது நம்ம அந்த பிராரப்த கர்மம், சஞ்சீதம், பிராரப்தம் இதெல்லாம் சொல்லுவோம். சஞ்சீதத்துல முன்னோர்கள் பண்ணதையும் நம்ம தான் அனுபவிக்கணும்னு சொல்றோம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க நல்லது பண்ணாலும் நமக்கு வரும், கெட்டது பண்ணாலும் வரும். பொற்பிறவியில என்ன செஞ்சோமோ அதுக்கேத்த மாதிரிதான் இந்த ஜென்ம இந்த பிறவியில நமக்கு வந்து வாழ்க்கை தரம் அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவங்க தான். ஏன்னா நமக்கு வந்து அருட்தந்தை கிடைச்சிருக்கிறார். குரு நம்மளை தேர்ந்தெடுத்து ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து பின்பற்றணும். எப்பயுமே வந்து வாழ்க்கையில நேரம் இல்லைன்ற வார்த்தைய நம்மளுடைய வேதாத்திரியத்துல கத்துக்கிட்ட பயிற்சிகளுக்காக பயன்படுத்தாதீங்க. அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே துன்பமா பிரிச்சு இன்பம் துன்பத்தையும் தாண்டி அமைதி பேரின்பத்துக்கு போக முடியும். பேரின்பம்னா வேணும் ஆனந்தமய கோஷம், இறைவனே நான், நானே இறைவன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளே இருக்கிறான். ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு அவ்வளவு அழகா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் மகர்ஷி. ஒரு வரியை எடுத்தாலே நம்ம ஒரு நாளைக்கு பேசலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு கவிகளை உணர்ந்து கொடுத்திருக்கிறார். நம்ம ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, அந்த மாதிரி கத்துக்கிறோம், அதை அப்படியே மறந்து விட்டுறோம். அதனால எனக்கு இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷமா இந்த மனவளக்கலை கிடைச்சிருக்குது. அதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் நிறைய விஷயங்களை உணர்ந்து, நான் இறைவன் எப்ப உணர்றனோ அப்பயே எல்லா உயிர்களும் சமம். அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். குழந்தைகளா இருந்தாலும், நம்மளுக்கு துன்பம் கொடுக்கிறவங்களா இருந்தாலும்,
அது இறைநிலை தான் கொடுக்குது. ஏன்னா நான் எப்பயோ செஞ்சதா இருக்கும், அதுக்கு இன்னைக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கலாமே. எப்ப சந்தோஷமா ஏத்துக்கிற முடியும்? எல்லாருனாலையும் அதை ஏத்துக்கிற முடியாது. அதுக்கு நம்ம வேதாத்திரிய பயிற்சிகள் மட்டும்தான் உதவி செய்யும். கண்டிப்பாக. அப்ப இந்த வேதாத்திரிய பயிற்சிகள் முழுமையும் வரும்போது, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அப்படிங்கிறத நம்ம அடைய முடியும். தொண்டு செய்தால் கொண்டு வந்ததை கழிக்க முடியும். எதையும் எதிர்பார்க்காம தொண்டு செய்யணும். நான் அப்பதான் சொன்னேன், பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, கர்மண்யே வாதி காரஸ்தே. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஆசை இல்லாம ஒரு செயலை செய்யுங்க. அந்த பிரதிபலன் தானாக நமக்கு நன்மையை, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளை சார்ந்த சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா அருட்தந்தை அவர்கள் நம்ம எல்லாரையும் நம்பிதான் உலக சமாதானம், உலக அமைதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த உலக அமைதி வரணும் அப்படிங்கும்போது நான் எல்லாரையும் இறைவனாக கருத வேண்டும். முதல்ல எனக்குள்ள இருக்கிற இறைவனை உணரணும். அதுக்கப்புறம்தான் என்னுடைய பார்வைக்கு ஏத்த மாதிரிதான் அதாவது ஒருத்தர் ஆப்போசிட்ல போறவரை கெட்டவரா நினைக்கலாம், குடிகாரனா நினைக்கலாம், திருடனா நினைக்கலாம், சோம்பேறியா நினைக்கலாம், நல்லவனாவும் நினைக்கலாம். 2 பேர் தான். ஒருத்தர் பார்வை இன்னொரு இப்படி 5 விதமா நினைக்கலாம் 5 பேர். அப்ப நம்ம கிட்ட இறைவன் உள்ளுக்குள்ள நான் அந்த இறைநிலையாக நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த மன அலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நானும் இறைவனும் ஒன்று என்ற அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படும் போது நம்மால் முடிந்த உதவிகளையும் நம்மால் செய்ய முடியும். நான் உணராம நான் தேனை சுவைக்காமல் அந்த தித்திப்பை பிறருக்கு எடுத்து கூற முடியாது. அதனால முதல்ல நீங்க அந்த தித்திப்பை உணரணும். அதற்கப்புறம்தான் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும், பார்க்க முடியும். அனைத்திலும் இறைநிலை இருக்குது என்பதை நம்மளால பார்க்க முடியும். அப்ப எந்த இடத்துலயுமே அந்த இது பூரா வெளியே காணாம போயிடும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாமே காணாம போயிடும், மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இறைவனும் நானும் ஒன்றே. முதல்ல நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறனும். அதுக்கப்புறம் இறைநிலை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி முடிவுல எனக்குள்ளேதான கடந்து சென்றா எனக்குள்ளதான இறைவன் இருக்கிறார். அந்த 5 புலன்களை கடந்த அறிவுதான் இறைவன். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருமையமே தூய்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே இறைவன் தான். அப்ப இறைவனும் நானும் ஒன்றுதான். இறைவனும் நாமும் ஒன்றுதான், வேறில்லை. இவ்வளவுதான், சிம்பிள் தான். இத அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும்னா அதுவே மிகப்பெரிய விஷயம். இப்ப இவ்வளவு நேரம் எனக்காக இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது எனக்கு இறைவர்களுக்கும் குருவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இந்த இணைப்பை இணைய வழியில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை மெய்யன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையர்கள் குருவர்களால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் தொண்டாற்றி இன்பம் காணும் அனைத்து நிலை தெய்வங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக செல்லப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. வாழ்க.
ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆ, எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும். ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. இப்போ நீங்க வந்து கடவுள் சொல்றீங்க. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்மளுக்கு அவங்க தீங்கு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படி நினைக்கிறாங்க? அவங்க கடவுள் தானே, நம்மளுக்கு ஏன் அந்த கஷ்டம் நம்மளுக்கு வருதுன்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. 2வது கொஸ்டின் என்னன்னா, இப்போ எங்க வீட்ல எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் ஒய்ஃபுக்கு நான் வந்து இந்த வாழ்க வேதாத்ரியோட கிளாஸஸ் ஃபாலோ சாரோட கிளாஸ் வேதாத்ரி ஐயோட கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி இந்த கோவத்தை கம்மி பண்ணிட்டேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரையும். அதுக்கு மேலே நான் கம்மி பண்ண முடியாம கொஞ்சம் கோவமா பேசிடுறேன். அது பெரிய சண்டை வருத்தங்கள்ல போயிடுது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எய்த்தாப்ல இருக்கவங்க கடவுள்னு சொல்றோம். அப்ப அந்த கடவுள் அவர் ஏன் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. நான் சைலண்டா போனாலுமே சைலண்டா போறதுனாலே ஒரு பிரச்சனையே வந்துருது. அப்போ அந்த நேரத்துல இரண்டொழுக்க பண்பாடு நம்ம ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த கோவத்துல. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது வாழ்வாங்க. இன்பம் துன்பம் அப்படிங்கிறது தான் நான் வந்து குரு கிட்ட வந்து சீடன் வந்து கேட்டதை நான் இந்த ஒரு ஸ்டோரியா சொல்லியிருந்தேன். அதாவது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இறைநிலை வந்து நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா நல்லது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா அந்த செயல்கள் மூலமா வருது பாத்தீங்களா, அதுதான் விளைவு துன்பமா மாறுது. அந்த அந்த துன்பத்தையும் அந்த கெட்டதையும் நான் எனக்கு இது எதனால வந்துச்சு அப்படின்னு எனக்குள்ள கேள்வி கேட்டு அதை நான் ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவமா மாத்தி அதை உரமாக்கிக்கணும்னு தான் நான் பார்க்க சொன்னேன். அந்த மாதிரி இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தற்சோதனை செய்யணும் இல்லையா? முதல்ல எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க எனக்கு கெடுதல் செய்யறாங்க, அவங்க இறைநிலை தான். ஆனா அந்த கெடுதல் ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை எங்க இருக்குது அப்படின்னா என்னுடைய முன்வினை பயன். நான் ஒரு செயல் செய்யாம எனக்கு அந்த பிரதிபலன் வராது. அப்ப என்னை அறியாமல் நானோ என்னுடைய முன்னோர்களோ செஞ்சிருக்கக்கூடிய அந்த செயலானது வேறொருவர் மூலமாக நமக்கு வந்து சேருகிறது. அந்த உணர்தல் நிலைக்கு அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு தான் நம்மளுடைய பயிற்சிகள். இப்ப வந்து ஒரு கோவத்துல பேசிடுறோம், வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த வாக்குவாதம் வராம தடுக்க முடியுமே. இதுக்கு மகரிஷி வந்து அழகா ஒரு இது சொல்லியிருப்பாரு. சினம் தவிர்த்தல் வந்து ஒருத்தர் வந்து ஐயாட்ட சொன்னாராமா, நான் சினம் தவிர்த்தல் புக்கு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஐயா வந்து சினம் தவிர்த்தல் புக் படிச்சிட்டீங்களா? ஓ நல்லா படிச்சிட்டீங்களா? ஓ திரும்ப திரும்ப படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி 3வது தடவை கேட்கும்போது நான் எத்தனை தடவைங்கயா சொல்றது, நான் படிச்சிட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லியிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம சினத்தை தவிர்த்து புக்கை படிச்சிருக்கோம், ஆனா தவிர்க்கிறதுக்கு இன்னும் தயாராகல. மகரிஷி சினத்தை ஒழிக்கவே சொல்லல, தவிர்க்க சொல்லியிருக்காரு. நடிப்பு சினம் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நடிப்பு சினம் வர்றதுக்கு நம்மளுக்கு தவமும் தற்சோதனை மட்டும்தாங்கயா உதவும். மனவளக்கலை வேதாத்திரிய பயிற்சிகளை தவிர அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரிதான் புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே படிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க எனக்கு எதுவா மன்றத்துல சொல்லி கொடுத்தாங்க அவ்வளவுதான் அன்னைக்கு போய் 15 நாள்ல செஞ்சுட்டோ கிடையவே கிடையாது. நம்ம முன்னாடி முன்வினை பயன் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. இப்ப மைனஸ் ஆகுதா இல்ல புண்ணியம் பிளஸ் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த முன்வினை பயனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு செயல்கள் வரதான் செய்யணும். அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை தான் நம்மளுடைய தவம் தற்சோதனை. அந்த மன அலை இயக்கம் மன அலை சுழல் குறைவாகணும். அந்த சுழல் எப்ப குறைவாகுதோ அப்பதான் நம்ம இறைநிலைய உணர முடியும். அப்பதான் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் இறைவனாக என்னால பார்க்க முடியும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பட் இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அவங்க நம்மளுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ அது அந்த நம்ம தாங்கிக் கொள்ற மனசு வந்து நம்ம மனவளக்கலை மூலியமா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அது தாங்கிறது இல்லையா, தாங்கிக்கிறதுங்கிறது வேற, உணர்ந்து பக்குவப்படுறதுங்கிறது வேற. உணர்ந்து அது பக்குவத்துக்கே வந்துடும். அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ கோபமா பேசுறவங்களும் நான் எப்படி சாஃப்ட் பண்றதுன்னு தெரியலையே. அதை அப்படியே ஏத்துக்கணுங்கய்யா. நீங்க திருத்துவது கடினம், திருந்துவது சுலபம் நமக்கு மகரிஷி சொல்லி வச்சிருக்கிறாரே. யாரையும் நம்ம திருத்த முடியாது இல்லைங்களா? அப்ப அமைதியா அவங்களா உணர்ந்து அவங்க செயல்பாட்டுக்கு அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாற்றத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும். அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க.
இப்போ நீங்க அப்ப நான் அமைதியா இருந்தா இன்னும் கோவம் வருதுங்கிறாங்க மேடம். அமைதியா இருந்தா அமைதியா கோவம் வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் கோவம் வருதுங்கிறாங்க. அப்படி எப்படி நான் பண்றது? நான் அமைதியா தான் இருந்தேன். வேதாத்திரிய கிளாஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப அமைதியா இருந்தேன். அந்த அமைதி அவங்களுக்கு இன்னும் உசுப்பு எடுத்தது அப்படிங்கிற போது நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவதுங்கய்யா, வாழ்த்துங்க. நமக்கு ஏதாவது பதில் சரிங்க. இல்லாதது இருக்குதா மனவளக்கலையில? நம்ம மன அலைச்சல் குறைந்து வாழ்த்தணும். வேற மனவளக்கலையில சொல்லிட்டாங்களே, நம்ம வேதாத்திரி மகரிஷி வேற சொல்லிட்டாரே, போகட்டும் எப்படியோ, வாழ்க வளமுடன், எங்கிட்டாவது வந்து சேரட்டும், வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம நினைக்காம, நீங்க மன அலைச்சலை குறைச்சு நீங்க உண்மையா அந்த உணர்ந்து அதை வாழ்த்தும் போது அவங்க கிட்ட கண்டிப்பா, அது அவங்க ஆல்பா நிலையில இருக்கும்போது நம்ம வாழ்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட சின்ன சின்னமா உடனே வராதுங்கய்யா. எல்லாமே பதிவுகள், அத்தனையும் பதிவுகள் நமக்குள்ள புதஞ்சு கிடக்கு. அது அப்பப்ப வெளியில வரதான் செய்யும். அதை பூரா நம்ம தாண்டி வர்றதுக்கு தான் நம்மளுடைய பயிற்சிகள்னு நம்ம சொல்றோம். நம்ம சொல்லல, நமக்கு அருத்தந்தையவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதை நீங்க பின்பற்றி பாருங்க. நான் மனவளக்கலையில இருந்தேன், அதனால நான் அமைதியா போறேன். அந்த அமைதியா போறது கூட அவங்களுக்கு தவறா தெரியுதுன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை. அதை நீங்க அப்படியே ஏத்துக்குங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கும்போது ஏத்துக்குங்க. ஒரு சில தடவை நமக்கு விளையாட்டா சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ ஒரு கோபம் வருதுன்னா டக்குன்னு வெளியில போயிடணும், அந்த இடத்த விட்டு நம்ம விலகி போயிடணும். அதுக்கப்புறம் அவங்க மன அலைச்சூழல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நார்மல் ஆயிருவாங்க. அந்த மன அலைச்சூழல் வேகமா இருக்கும் போதுதான் அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே கோபம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சரியாயிருவாங்க. அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். அதிகப்படியா போறது அப்படிங்கிறது நம்மளுடைய எனக்கு தவம் தற்சோதனை. ஆப்போசிட் இருக்கவங்கள வாழ்த்தணும். அவ்வளவுதாங்கய்யா. வாழ்க்கை வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா, நல்லா இருந்துச்சு. நன்றிகளையா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி மோகன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இறையும் நானும் நம்ம பாக்குற எல்லாத்துலயுமே இறை பாக்குறதுக்கு முதல்ல பழகி அதுக்கப்புறம் உணரவும் ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு எப்பவுமே நல்லதுதான். நல்ல மனநிலைமையிலே நாம இருப்போன்றது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. உங்க பதிலும் கூட சிறப்பா இருந்தது. ஆமா, இப்ப நம்ம தன்மானம், சுயமரியாதை அப்படின்ற உணர்வு கூட ஆணவத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடா தான் எனக்கு தோணுது. இன்னும் பணிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில சமயம் தோணுது. ஆனா அதே சமயம் நம்ம ஏமாந்த அளவும் இருக்கக்கூடாது அப்படின்றதும் தோணுதுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். உங்க பேச்செல்லாம் இதுக்கு இன்னும் நல்ல உதவியா இருக்குங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடிக்கடி பேசுங்கம்மா. உங்களுடைய உரை அவ்வளவு சிறப்பா இருந்தது. நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கவும், இப்ப நம்ம ஆணவம், இந்த கோபம், பொறாமை இதெல்லாம் இல்லைன்னா கூட சில சமயம் நம்ம சுயமரியாதை அப்படின்னு நினைக்கிறோம். அது கூட மத்தவங்களுக்கு நம்ம ஹெட் வெயிட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல கொஞ்சம் வருத்தமா இருந்தது சில சமயம். வாழ்க வளமுடன்மா. வருத்தம் வேண்டாம், திருத்தம் வேண்டும். அவ்வளவுதாங்கம்மா. சரியான பதில் தாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. சிறப்பா இருந்ததுங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக ஆஷியா பேகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா அம்மா? கேக்குதுங்கம்மா, பேசலாம். வாழ்க வளமுடன். ரத்னவழி அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பா இருந்தது உரை. நல்லா இருந்தது. இன்னைக்குதான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்குதான் இறைநிலை கொடுத்துருக்கு எனக்கு. நல்லா இருந்ததுங்க. இயல்பா இருந்தது. தேவையானது குடும்பத்துலதான் நம்ம சாமிஜியோட கான்செப்ட் எல்லாம் குடும்பத்துலதான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அது நல்லா எடுத்துக்காரு. கண்டிப்பா நல்ல கதைகளோட சொன்னீங்க. நல்லா நிறைவா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஒருங்கிணைப்பு அம்மாவும் நல்லா பண்றாங்க. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விவோ. உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். ஹலோ. அம்மா பேசலாம். பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி என் பேர். கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். பேசுங்கம்மா. எனக்குமா இந்த ஜென்ரேஷன் கேப்னு இப்ப இந்த ஜென்ரேஷனுக்கும் நமக்குமே நிறைய கேப் இருக்கு. நம்ம எவ்வளவு சொன்னாலும் பசங்களுக்கு அது கரெக்டு ஆமான்னு நம்ப மாட்டேன்றாங்க.
அது எப்படி புரிய வைக்கிறதுனே எங்களுக்கு புரியல. இப்ப எது சொன்னாலுமே நம்ம கோவப்பட்டோம்னா அவங்க டபுள் மடங்கு கோவப்படுறாங்க. எது சொன்னாலுமே உனக்கு தெரியாது இது இப்படி அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறாங்க. அது எது கரெக்டோ அதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியல நமக்கு. இப்ப நம்ம தாத்தா பாட்டி சொல்லும் போலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ கேட்டுப்போம். கேட்டுக்கிட்டு அதை இப்ப நம்ம கடைபிடிக்கிறோம். இப்ப நம்ம சொல்றது அதை நம்ப வைக்க முடியல. அது எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது அவங்களுக்கு? வாழ்க வளமுடன்மா. நல்ல ஒரு கேள்வி. அது உங்களை மாதிரியே தான் நானும் இருந்தேன். பசங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது நம்ம எல்லாம் பக்தி மார்க்கத்துல இருந்தோம். முன்னோர்கள் சொன்ன அப்படியே கேட்டுக்கிட்டோம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லி நல்லதுக்குதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிற மனநிலையில அப்ப இருந்தோம். ஆனா நம்ம இருக்கிற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த செல் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குறைவாக இருந்தது. அப்ப நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒரு குணாதிசயங்களையும் எல்லாத்தையுமே கத்துக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்லுதான் உலகம்னே போயிடுறாங்க. அதுல நிறைய விஷயங்களை 10 பேர் 10 கருத்து சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரே மாதிரி யாரும் சொல்றது இல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகி போயிருதுன்னா உங்களுக்கு என்ன, உங்களை விட எனக்கு அறிவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா மகரிஷி தான் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே பதில் அவரே சொல்லியிருக்கிறாரு. குழந்தைகளை நம்ம நல்லா வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு நம்மளுடைய ஜெராக்ஸ் தானே அது. நம்ம என்னெல்லாம் அந்த காலத்துல தாத்தா பாட்டி சொன்னதை கேட்டோம்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய கருமையத்துல ஒரு பதிவு இருந்திருக்கலாம். இவங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, திரும்ப கேட்டா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, சொன்னா நம்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம கேள்வி கேட்டா நம்மள திட்டுவாங்களோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் நம்மள அறியாம அந்த கருமையத்துல பதிஞ்சிருக்கலாம். அது நம்மளுடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. நான் எந்த வயசுல இப்படி இருந்தனோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பாத்துக்கலாம்ன்றதையும் நமக்கு சொல்லிட்டாரு. அப்ப அத இந்த 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 இடத்துல நான் இப்படிதான் இருந்திருக்கணும். எனக்குள்ள இருந்த கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு இந்த குழந்தை நம்ம கிட்ட இந்த கேள்விகளை பூரா கொண்டு வருதோ, எனக்குள்ள மறைந்து போன விஷயங்கள் பதிவுகளா சுருக்கி அதை விரிவா நமக்கு குழந்தைகள் மூலமா விரிச்சு காமிக்குது. அதை நம்ம உணரணும். இப்ப எங்க வீட்டுல எங்க பாப்பா நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கொடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் அமைதியாயிட்டேன். சரி நம்ம இப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்ட்டு நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறது. இப்ப சரி நம்ம மாத்திப்போம், நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டாதான் அவங்கள்ட்ட மாற்றம் வரும் அப்படின்னு. எனக்கு கோவம் வருது அப்படின்னு, எனக்கு கோவம் வரும்போது அவனுக்கு டபுளா வருதுன்னு அப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அப்ப எங்கிட்ட இருந்து தொடங்குதுன்றதை நீங்க அனலைஸ் பண்ணதே மிகப்பெரிய வெற்றி. அப்ப எங்கிட்ட இருந்து கோபம் வரும்போது என் மக என்கிட்ட ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணி எதிர்த்து பேசுறாங்க. அது நமக்கு இன்னும் கோபத்தை அதிகமாக்குதுங்கும் போது அந்த இடத்துல நான் அமைதிக்கு கொண்டு வரணும். நான் அமைதியாயிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, அம்மா இவ்வளவு தூரம் நான் பேசுறேனே, அவங்க இவ்வளவு அமைதியா இருக்காங்களே, சாரிமா அப்படின்னு அவங்க தன்னால கேட்பாங்க. எப்ப அப்படின்னா நான் கோவப்படாம இருக்கும்போது. கரெக்ட். அது இப்ப ரியல் இது எனக்கு அனுபவத்துல நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு எனக்கு பயங்கர சண்டை வரும். இன்னைக்கு அது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தா இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க, நீ நிறைய மாறிட்டம்மா, அதனால நானுமே இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் மாற்றத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப ஆர்குமெண்ட் நின்னு போச்சு. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களா அடிபட்டு ஒரு சின்ன அனுபவத்துக்கு வரும்போது மாறிடுறாங்க. தாராளமா மாறுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வாழ்த்துக்களை மட்டும், பெற்ற குழந்தைகளை எப்படி வாழ்த்தணும்னு மகிழ்ச்சி நமக்கு ஒரு மெத்தடு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நீங்க வாழ்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தாராளமா நல்ல ஒரு குணாதிசயத்தோட நல்ல ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை அவங்களுக்கு கண்டிப்பா அமையுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா. வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாங்க. வாழ்க வளமுடன்மா. நான் கவிதா பேசுறேன். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இதுல ஒரு ஒரு ஐயா கேட்டிருந்தாங்கல்ல, கணவன் மனைவி உறவு பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்ப அதே தான் நானும் கேக்குறேன். என்னன்னா, கணவன் மனைவி உறவுல நீங்க சொல்றதுபடி நம்ம கல்யாணம் பண்ணி வர்றோம் அப்படின்னா முன்ஜென்ம வினை பயனோ இல்ல முன்னோர்கள் செய்தது மூலமா தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இப்ப இந்த என்னோட லைஃப்ல நடக்குதுன்னா அது எல்லாமே அதுக்காண்டி உள்ள ரீசன் சொல்றோம். அதை எவ்வளோ நாள் வரை அட்ஜஸ்ட் பண்ணியே நம்ம போறது. ஏன்னா நான் வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்க வளமுடன் தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஆனா நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே எவ்வளோ நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இல்ல வாழ்நாள் முழுவதும் அப்படியே தான் இருக்கணுமா
அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவு கொடுத்தா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்மா. நம்மளுக்கு வந்து அருட்தந்தையவங்க உலக சமாதான கவிகள்னு சொல்லி ஒரு 200 கவிகள் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு கவியிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் நடக்குது, ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு அத்தனைக்கும் விடை கொடுத்திருப்பாரு. ஒரு திருமணம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரிதான் முன்வினை பயன் தான் சொல்லுவோம். ஒருத்தவங்களுடைய கர்மாவை ஒருத்தவங்க குறைக்கிறதுக்காக வர்றோம். அப்ப நமக்கு கணவனாவோ மனைவியாவோ அமையறவங்க மூலமா இது எப்படின்னா ஒரு ஒரு கணவன் மனைவி 2 கணவன் மனைவி இருக்காங்க. அதுல கணவர் இறைவனோட பக்தியோட பயங்கரமா இருக்காரு. ஆனா மனைவி பாத்தீங்கன்னா அவரை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இன்னொரு இடத்துல வந்து கணவர் ரொம்ப மோசமா இருக்கிறாரு, மனைவி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா காம்பினேஷன் மாத்தி அமைஞ்சிருக்குது. அப்ப இவர் போய் இறைவன்கிட்ட கேக்குறாரு, நான் எவ்வளவோ நல்லது பண்றேன், நல்லவனா இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி மனைவி வாச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதே மாதிரிதான் அந்த பக்கமும் அவங்க கோயிலுக்கு போக எல்லாம் பண்ண அப்படி இருப்பாங்க. ஆனா அந்த அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாரு. ஆனா கடைசியில அது ரொம்பவுமே இந்த ஒரு வாரத்துல வந்து எனக்கு இறைவன் இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த இடத்துல நல்லவனுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா மாடு முட்டிடுது. இந்த கெட்டவரா இருக்கிறவருக்கு ஒரு ஒரு வழிபோக்கமா போயிட்டு வரும்போது ஒரு பள்ளத்துல சின்னதா உருண்டு விழுந்துடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா பொக்கிஷம் இருக்கு, புதையல் கிடக்கு. இப்ப கெட்டவனுக்கு புதையல் கிடைக்குது, நல்லவருக்கு மாடு முட்டிருச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் கேட்கிறது சரி இதுக்கு மேல நான் இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கிணத்துல விழுக போறாரு. யாரும் நல்லவர் விழுக போறாரு. அப்ப இந்த இறைவன் வந்து ஒரு கதை தான். அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது நீ முற்பிறவியில் செய்த பலன், அந்த முற்பிறவியில் செய்த பலன் தான் இவ்வளவு தூரம் மாட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இவனை வந்து என்னால திருத்த முடியாது அப்படின்ட்டு அவங்க மனைவி போயிடுறாங்க, அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல வந்து இவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்ப இதுக்கு மேல எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு இறக்கும் போதுதான் இறைவன் சொல்றாரு, உன் முற்பிறவியில வந்து நீ நிறைய கெடுதல் பண்ணியிருந்த, ஒரு ஒரு மனைவியை வந்து நீ ரொம்ப துன்பப்படுத்தி இருந்த, அதனாலதான் இந்த பிறவியில இதை நீ அனுபவிச்ச. இந்த மாடு முட்டிச்சு பத்தி அதுதான் உனக்கு ஃபைனல் கர்மா, இதோட உனக்கு கர்மா முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ நல்லா இருப்ப. அப்ப ஏன் அந்த கெட்டவனுக்கு மட்டும் புதையல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, அவன் வந்து முற்பிறவியில கெடுதலை விட புண்ணியம் நிறைய பண்ணிருக்காரு. புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மனைவி அமைஞ்சிருந்தா, அமைதியான மனைவியா குடும்பத்தை வழி நடத்திட்டு போற மனைவியா அமைஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த பொக்கிஷம் தான் கடைசியா கிடைச்சக்கூடிய ஒரு இது. அதனால இனிமேல் அவனுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த கஷ்டங்கள் வரும். அப்ப அவருக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு தீராத நோய் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் இந்த நல்லவர் வந்து இன்னொரு விதவை பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டு போறாரு. ஒரே இதுதான், நம்மளுடைய முன்வினை பயன் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் மாற்றத்துக்கு வரும் அப்படிங்கும் போது அந்த கிண்ணம் சொல்வாரு, நம்ம அருட்தந்தை சொன்ன எடுக்காட்டுதான், கிண்ணம் நிரம்பி வழிகிற வரையும் அந்த இறைநிலையானது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கிண்ணம் பாவமோ புண்ணியமோ அது எப்ப நிரம்பி வழியுதோ பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காலம் மாறிடுமா. ஓகேமா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. கண் சிமிட்டும் நேரம் தாங்கம்மா வாழ்க்கை மாற்றம். வாழ்க. கண்டிப்பாமா. நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா. அடுத்த நண்பராக கல்யாண சுந்தரம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா, பேசலாங்க ஐயா. அம்மா, இப்போ எல்லார்கிட்டையும் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லி தெரியுமா, நம்ம நம்புறோமா? இறைவன் இருந்துதான் நம்மளை ஏற்கிறாரு. ஆனா சிலரை பார்க்கும்போது இந்த பஞ்சமா பாதகளால் கொலை, கற்பழிப்பு, பாலியல் இதெல்லாம் செய்யறாங்களே, அவங்க எல்லாம் பார்த்தா இறைவனா நம்ம நினைக்க முடியலையா? அதுக்குமே அருட்தந்தை விளக்கம் கொடுத்துருப்பாருங்க ஐயா. அதாவது அவங்களுக்குள்ளேயும் ஒரு இறைநிலை தான் அவங்களை வழி நடத்தி கொண்டு போகுது. ஏன் காரணம்னா, அவங்க முன்னோர்கள் வந்து நினைச்சிட்டு இறந்திருக்கலாம். இப்ப வந்து உதாரணமா சொல்லணும்னா, என்னோட அப்பா வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அவர்னால சமுதாயத்துல ஒரு நல்ல போர்வையில் இருக்கிறதுனால அவரால் அதை செய்ய முடியல, எண்ணம் போட்டுட்டாரு, ஆனா இறந்து போயிட்டாரு. ஆனா எனக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தா அவங்க வந்து அதை செய்யல. அப்பாவுக்கு அந்த மாதிரி எண்ணத்தை மட்டும் போட்டுட்டு போயிட்டாரு. ஆனா என் கூட பிறந்தவன் அதை செய்யல. அவனுக்கு பிறக்கிற பையன் வந்து செய்யறான். என்னடா உங்க அப்பா நல்லவரா இருக்காரு, நீ ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எங்க இருந்து எங்க வருதுன்னு பாருங்க. நமக்குதான் சொல்லியிருக்காரு அருட்தந்தை, தலைமுறை தலைமுறையா 7 தலைமுறைகளுக்கு நமக்கு தொடர்ந்து அந்த பதிவுகளானது வந்துகிட்டே இருக்குது. முன்னோர்கள் மூலமா பெர்சன்டேஜ் கணக்குல வருது. அந்த பதிவு அந்த இடத்துல தூண்டப்பட்டு அவங்க செய்யாத செயலை நம்ம செய்ய வச்சிருது. அப்ப அதுவும் இறைநிலை. நம்ம செஞ்ச செயல் என்ன செயலோ அதுக்குத்தானே விளைவா வருது. இது கடவுள் வந்து எப்படி நமக்கு கொடுக்கறது கிடையாது. என்னுடைய முன்னோர்கள் எதை நினைச்சாங்களோ அதை நான் செயலுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா அவங்க பாருங்க, எப்பயுமே அதை செஞ்சுட்டு வருத்தப்படுவாங்க. என்னை அறியாம நான் செஞ்சுட்டேன்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப அந்த இடத்துல இறைத்தன்மை உணர்ந்துடுறாங்க. அவங்கள அறியாம கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளானது அவங்கள தூண்டுதல் கொடுத்து அந்த செயலை செய்ய வச்சிருது. அதை என்னைக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் தெரிஞ்சே செஞ்சேன்றத மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு அந்த தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்குவதில்லை. அந்த மாதிரி தாங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. இல்லம்மா, இப்போ இறைநிலை அவருக்குள்ள இருக்கிற இறைநிலை அவர் அந்த செயல் தூண்டாத செய்ய முடியாத பண்ணக்கூடாதா? அங்கேயும் இறைவனு, நல்லவங்கிட்டையும் இறைவனு, கெட்டவங்கிட்டையும் இறைவன்னா எப்படிமா நம்பருக்கு? ஐயா அதுதாங்கய்யா, கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கு இல்லைங்க, அதுவும் இறைநிலை தானே. அதாவது ஒருத்தவங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னாலும் கூட அவங்களுக்குள்ள இறைநிலையா இருக்கக்கூடிய அறிவானது தண்டனையை கொடுத்தே தீரும்ன்றார் மகரிஷி. நான் ஒருத்தவங்களை மன்னிச்சுட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா இப்போ எந்த தலைமுறையிலோ நீ என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தா எப்பவுமே நல்லவன் கெட்டவன் இருக்கத்தான் செய்ய முடியுது. ஒன்னும் ஃபுல்லா நல்லவனாவே மாற முடியாது போல இதுங்களா. யார் யாரோ நினைச்சதெல்லாம் வந்து யார் யாரோ மாற முடியாதுன்னு புல் ஸ்டாப் எல்லாம் இல்லைங்கய்யா. நான் அந்த எண்ணத்தை போடணும் இல்லையா. உங்க தலைமுறையில வந்து இனிமேல் எல்லாருமே நல்ல எண்ணங்களோட இருக்கணும். நீங்க உங்க கருமையத்துல அந்த பதிவுகளை போடுங்க. இந்த சமுதாயத்துக்கோ நம்ம நினைக்கிற ஒவ்வொரு செயலும், எண்ணம், சொல், செயல் அத்தனையும் பிரபஞ்சத்துல பதியுது இல்லைங்களா. அப்ப நான் வந்து அன்றாடம் எந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்துல அனைவரும் நல்லவர்களாக மாற வேண்டும் அப்படின்னு அதுக்குத்தானே வாழ்த்துறோம். நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்றோம். வாழ்க வையகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை வாழ்த்துறோம். வாழ்க வையகம்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் நிலைகளையும் வாழ்த்துறோம். அப்ப நம்ம டெய்லி வாழ்த்தும் போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாற்றம் வரும். ஏன் மகரிஷி நமக்கு உலக அமைதி வரும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்மளை நம்பிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம நினைக்கிறத நேர்மறை எண்ணங்களா நம்ம போடும்போது கண்டிப்பாக நான் இன்னைக்கு என்னால அதை காண முடியலனாலும் எனக்கு வர்ற அடுத்து வரக்கூடிய 4வது 5வது தலைமுறையினர் கண்டிப்பாக ஒரு நல்ல சமுதாயத்தில் வாழ முடியுங்கய்யா. அதுக்கு நான் இன்னைக்கு விதை போடணும். நான் விதை போட்டேன்னா உங்களுக்கு அடுத்து வர்ற பையன், பேரன், பொண்ணு பேரெல்லாம் நல்லா இருப்பாங்க. அதுக்கு நான் மாற்றத்துக்கு வரணுங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமாங்கம்மா? வாழ்க வளமுடன்மா, நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே